சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் ஒன்று செய்யப்பட்டிருக்கு. அதில் முன்ஜாமீன் நிபந்தனைப்படி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகிறதுலேருந்து 6 நாட்கள் விலக்கு அளிக்கணும் அப்படின்னு அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜூலை 30ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் விலக்கு அளிக்கணும். நேற்றும் அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்து போட வரலை. இந்த நிலையில் ஜூலை 30ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் விலக்கு அளிக்கணும் அப்படின்னு அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணையரார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்க மனுவில் என்னென்ன விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்குல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த முன்ஜாமீன் நிபந்தனைப்படி தினமும் காலையில 10:30 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் காவல் நிலையத்தில், அதாவது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவுக்கு பிறகு 2 பேரும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடைந்து முன்ஜாமீன் பெற்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வருகிறார்கள். இந்த நிலையில டாஸ்மாக் முறைகேடு வழக்கு சார்பாக செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த வழக்குல முன்ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி தாக்கல் செஞ்ச மனு நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில இன்னைக்கு செந்தில் பாலாஜி தரப்புல ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுல குதிரை பேர வழக்குல திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையை ஜூலை 30ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் விலக்களிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அந்த மனுல முன் வச்சிருக்கிறாரு. மேலும் அந்த மனுல உயர்நீதிமன்ற நிபந்தனைப்படி ஜூலை 25ல இருந்து தொடர்ந்து காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வருவதாகவும் நிபந்தனைகளை பின்பற்றி வருவதாகவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு சம்பந்தமா உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் வழக்கு பெறுவதற்காக வழக்கறிஞர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட வேண்டியிருக்கிறதுனால இந்த 6 நாட்களுக்கு மட்டும் விலக்களிக்கணும். ஆகஸ்ட் 5ஆம் தேதி கண்டிப்பா காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி விடுவதாகவும், இது சம்பந்தமா ஏற்கனவே திருவல்லிக்கேணி போலீசாருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறாரு. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.